ஓம் நமச்சிவாய. நாம் இப்போ மகாதேவர் மலையை போய் தரிசிக்க போகிறோம். இந்த மலை எங்கே இருக்குன்னா, சென்னை பெங்களூர் நேஷ்னல் ஹைவேல வேலூரில் இறங்கணும். வேலூர்லேருந்து காட்பாடிக்கு போய் அங்கேருந்து குடியாத்தம் ஸ்டேட் ஹைவேல போனீங்கன்னா 15 கிலோமீட்டர் தூரத்தில் கேவி குப்பம் வரும். கேவி குப்பத்தில் அங்கேருந்து பக்கத்துலேயே ஒரு ரோடு போகும், மகாதேவர் மலை ரோடுன்னு. அந்த ரோட்டில் போனீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டரில் மலையை நீங்கள் நல்லா தரிசிக்கலாம். அங்கேருந்தே மிகப்பெரிய அகலமான ரோடு மலை உச்சி வரைக்கும் போகிறது. மேலேயே காரு பஸ்ஸு மூட்கொண்டு நிற்கலாம். பெரிய இடம் இருக்குது, நிறைய பெரிய இடம் இருக்குங்க. மகாதேவர் மலை மீது மகாதேவ சுவாமி சுயம்புவாக பக்தர்களுக்கு காட்சி தருகிறார். இந்த சிவலிங்கம் சுமார் 1500 ஆண்டுகளுக்கு முன்பு சுயம்புவாக தோன்றியது என அங்கே இருக்கும் மக்கள் கூறுகிறார்கள். அங்கே வாழ்ந்த மக்கள் சுயம்புவாக இருந்த லிங்கத்தின் பானத்துடன் ஆவுடையாரை இணைத்து சிவலிங்கமாக்கினர் என கூறுகிறார்கள். 600 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கோவில் கட்டப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. இப்போது இந்த கோவிலை மகானந்த சித்தர் என்பவர் நிர்வகித்து வருகிறார். மலை மீது காலபைரவரை நாம் அடிக்கடி சந்திக்கலாம். மலை மீது விநாயகர், முருகன் மற்றும் திருமாலுக்கு சிலைகள் வைக்கப்பட்டுள்ளது. மலை உச்சியில் இருக்கிற மூலவர் சன்னதி கருங்கற்களாலான கருவறையாக உள்ளது. ராஜகோபுரத்தை ஒட்டி தீர்த்த குளத்துக்கு மேற்பகுதியில் சின்னது பெருசாக 2 காலடி தடம் உள்ளது. சிறிய காலடி காமாட்சி அம்மனையும் பெரிய காலடி மகாதேவ சுவாமியும் குறிக்கிறது. இந்த காலடி தடம் மலை மீது சிவபெருமான் ஆணும் பெண்ணும் சமம் என்பதை குறிக்க அந்த அர்த்தநாரீஸ்வரராக நின்றபோது ஏற்பட்ட காலடி என்று கோவில் தலைவராறு கூறுகிறது. இதை பாத தரிசனம் என்று பக்தர்கள் வணங்குகின்றனர். மலையம்மா சுவாமிகள், ஏகாம்பர சுவாமிகள், யாழ்ப்பாண சுவாமிகள் மற்றும் சித்தர்கள் என பலரும் இந்த மலையில் ஆன்மீக பயணம் நிகழ்ந்துள்ளனர். இவர்களது சமாதிகள் மலை அடிவாரத்தில் இருக்குது. இப்பகுதியில் நாகலிங்க மரம் மிகவும் பிரசித்தி பெற்றது. நாகலிங்க பூஜைக்கு எடுத்து செல்கிறார்கள். நவக்கிரகம், ஆஞ்சநேயர், அன்னபூரணி, திருமால் திருமேனிகள் உள்ளன. காலபைரவர் சிலை நிறைய இடத்துல இருக்குது. மலை மீது உள்ள தீர்த்த குளத்தில் சூரிய கதிர்கள் விழுவதில்லை. மலை மேலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சீனரி ரொம்ப அழகாக இருக்கும். சின்ன சின்ன குன்றுகள், தோட்டங்கள், மரங்கள்னு பார்க்குறதே ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இயற்கை எழில் கொஞ்சம் இடங்கு. குழந்தைகளுடன் ஒரு முறை இறைவனை தரிசிக்க வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய.